தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று முதல் வரும் 4ஆம் தேதி வரை மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை சற்று உயரக்கூடும். வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஆபரண தங்கம் விலை கடந்த 3 நாட்களில் 2000 ரூபாய் உயர்ந்த நிலையில் இன்று சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 1,19,360 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் 1 கிலோ வெள்ளி விலை 2,95,000 ரூபாயாக தொடர்கிறது. 295 ரூபாயாகவே நீடிக்கும் 1 கிராம் வெள்ளி விலை. இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் தோழர் நல்லக்கண்ணுவுக்கு அரசு மரியாதை. வாழ்நாள் போராளிக்கு செவ்வணக்கம் என முழக்கமிட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் இறுதி அஞ்சலி. பாலன் இல்லத்திலிருந்து அரசு மருத்துவக் கல்லூரிக்கு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்ட நல்லக்கண்ணு உடல் வழிநெடுக ஏராளமானோர் திரண்டு பிரியா விடை. ஓமந்தூரார், அண்ணா, காமராஜர் மற்றும் கக்கனை நான் நல்லக்கண்ணுவிடமே பார்த்தேன். முதுபெரும் தலைவர் நல்லக்கண்ணு உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின் நடிகர் ரஜினிகாந்த் உருக்கம். ஒரு நல்லவரா, நேர்மையா, எளிமையா இருந்தா மதிப்பு மரியாதையும் தானா வருவாங்கிறதுக்கு நல்லக்கண்ணு அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டு. பெரிய ஆத்மா தோழர் நல்லக்கண்ணு அவர்களுக்கு என்னுடைய வீர வணக்கம். கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் உடல் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஒப்படைப்பு. 4 மணி நேர இறுதி ஊர்வலத்திற்கு பின் நல்லக்கண்ணுவின் உடல் தானம். வேலூர் அருகே 176 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அணை அமைக்க அடிக்கல் நாட்டினார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். ராணிப்பேட்டையில் புனரமைக்கப்பட்ட பாலாறு அணை, ஆழப்படுத்தப்பட்ட மதுராந்தகம் ஏரியும் திறப்பு. சென்னையில் திருவான்மியூர் முதல் உத்தண்டி வரை 13 கிலோமீட்டர் தொலைவுக்கு மேம்பாலம். 2100 கோடி ரூபாய் மதிப்பில் அமைய உள்ள மேம்பாலத்திற்கு அடிக்கல் நாட்டிய முதல்வர் மு.க. ஸ்டாலின். சென்னையின் முக்கிய சாலைகளில் ஒன்றான கிழக்கு கடற்கரை சாலையில் நிலவி வரும் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காண மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சீரிய வழிகாட்டுதலின்படி திருவான்மியூர் முதல் கொட்டிவாக்கம், பாலவாக்கம், நீலாங்கரை, வெட்டுவாங்கேணி, ஈஞ்சம்பாக்கம், சோழிங்கநல்லூர், பனையூர் வழியாக ஊத்தண்டி வரை சுமார் 13 கிலோமீட்டர் வரையிலான 4 வழித்தட உயர்மட்ட சாலை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சேலம், விருதுநகர் அரசு அருங்காட்சியகங்களுக்கு புதிய கட்டடத்தை திறந்து வைத்த முதல்வர். சென்னை அரசு அருங்காட்சியக வளாகத்தில் சிந்துவெளி பண்பாட்டு அரங்கத்துக்கும் அடிக்கல். எஸ்ஐ தேர்வில் தமிழ் பாடத்திலிருந்து வினாக்கள் கேட்கப்படாதது குறித்து பழனிசாமி விமர்சனம். எங்கும் தமிழ் என்பது வாயளவு கொள்கைதானா என்றும் கேள்வி. தத்தமது நிலைப்பாட்டிலிருந்து இறங்கி வராத திமுக, காங்கிரஸ். கூட்டணி பேச்சுவார்த்தை முடக்கம்.
தவேகவுடன் பின்புற பேச்சு, கூடவே அதை பொதுத்தளத்திலும் பகிரும் காங்கிரஸ் தலைவர்கள். கடும் அதிருப்தியில் திமுக. எதை நோக்கி செல்லும் திமுக காங்கிரஸ் கூட்டணி? பொதுவெளியில் விமர்சனங்கள், சமூக வலைதளங்களில் நிழல் யுத்தம். முதல்வர் ஸ்டாலின் மற்றும் திமுக பிம்பத்தை சிதைக்கும் காங்கிரஸ். இரண்டில் ஒரு முடிவு நோக்கி நகரும் திமுக. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமியுடன் ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தர் சந்திப்பு. 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை. ஏழு தொகுதிகளின் பட்டியலை கே பழனிசாமியிடம் கொடுத்திருப்பதாக ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தர் தகவல். சட்டமன்ற தேர்தலில் தங்களுடைய சின்னத்திலேயே போட்டியிட உள்ளதாகவும் ஐஜேகே தலைவர் ரவி பச்சமுத்து பேட்டி. எங்களுக்கு சில தொகுதிகள் வேண்டும், குறிப்பிட்ட தொகுதி 7 தொகுதிகளை நான் குறிப்பிட்டு கொடுத்திருக்கிறோம். நாங்கள் எங்கள் சிம்பிளில் தாங்க நிற்போம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் சென்னையில் பாஜக தேர்தல் அலுவலகம் திறப்பு. பிரதமர் வந்து சென்ற பிறகு பழனிசாமியோடு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறும் என நயினார் நாகேந்திரன் பேட்டி. இன்னும் 2 நாட்களில் கூட்டணி தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் பேட்டி. திராவிட கட்சிகளுடன் தான் கூட்டணி இருக்கும் என்றும் உறுதி. விஜய் கட்சிக்கு சென்றவர்கள் மீண்டும் அதிமுகவுக்கு வர தயாராக உள்ளதாக எஸ்பி வேலுமணி கருத்து. அதிமுகவில் கிடைக்கும் மரியாதை வேறு எங்கும் கிடைக்காது என்றும் பேச்சு. இங்க இருக்கிற மரியாதை எங்கேயுமே இருக்காது. இன்னைக்கு நிறைய பேர் புதுசாக ஆரம்பிச்ச விஜய் கட்சிக்கு போட திரும்ப வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. பேர் சொல்ல வரல, மரியாதையை திரும்ப கொடுத்து அதே பதவி கொடுத்து வந்தாரன்னு பேசுறாங்க. அப்படிதான் சூழ்நிலை. ஊடக விவாதங்களில் பங்கேற்க தவேகவினருக்கு கட்டுப்பாடு விதிப்பு. கட்சி தலைமை அனுமதியின்றி விவாதங்களில் பங்கேற்க கூடாது என தவேக பொதுச் செயலர் ஆனந்த் அறிவுறுத்தல். திருச்சியில் மார்ச் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள திமுக நிர்வாகிகள் சந்திப்பிற்கு கே நேரு அழைப்பு. 2026 தேர்தல் வெற்றிக்கு திருச்சி மாநாடு கட்டியம் கூறுவதாய் அமைய வேண்டும் என சூளுரை. கௌரவ விரிவுரையாளர்களுக்கு மாதம் 5000 ரூபாய் கூடுதலாக ஊதியம் வழங்கப்படும். உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அறிவிப்பு. கொலை வழக்கில் வந்தவாசி திமுக முன்னாள் எம்எல்ஏ கமலக்கண்ணன் உட்பட 7 பேருக்கு ஆயுள் தண்டனை. திருவண்ணாமலை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு. சென்னையில் அரசியல் கட்சிகள் மற்றும் அதிகாரிகளுடன் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை. சட்டமன்ற தேர்தல் பணிகள் தொடர்பாக கருத்து கேட்பு. அரசியல் கட்சிகளின் பரப்புரைக்கு அனுமதி வழங்குவதில் பாரபட்சம் காட்டக்கூடாது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரிடம் அதிமுக வலியுறுத்தல். ஆளுங்கட்சி என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு மக்கள் அதிகமாக புலங்குகின்ற இடமும், அதேபோல் எதிர்கட்சி என்றால் அதே இடத்தை கொடுக்காம வேறு இடத்தை கொடுப்பது, இது போன்ற வகையில் எந்த வகையிலும் இந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் வேறுபாடு காட்டக்கூடாது என்கின்ற அந்த ஒரு கருத்தையும் நாங்கள் முன்வைத்தோம். அரசியல் கட்சிகளின் சாலை வளத்துக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை எதிர்த்து தவேக தொடர்ந்த வழக்கு. தமிழ்நாடு அரசு 3 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வருமான வரி விலக்கு பெறுவதற்காக பல கட்சிகள் காளான்கள் போல தொடங்கப்படுகின்றன.
சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் விமர்சனம். சீதோஷ்ண நிலை மாற்றத்தால் குடும்பத்தில் அனைவருக்கும் பரவும் காய்ச்சல் பாதிப்பு. வீட்டில் இருந்தாலும் முகக்கவசம் அணிவது அவசியம் என பொது சுகாதார நிபுணர்கள் அறிவுறுத்தல். தாம்பரம் சென்னை கடற்கரை இடையே நெரிசல் மிகுந்த நேரங்களில் கூடுதல் பேருந்து சேவைகளை தொடங்கிய தெற்கு ரயில்வே. மின்சார ரயில்களுக்கான பயணச்சீட்டு, மாதாந்திர பயணச்சீட்டு உள்ளவர்கள் பயணிக்கலாம். பிரதமர் மோடி முன்னிலையில் இந்தியா, இஸ்ரேல் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. செயற்கை நுண்ணறிவு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் உடன்பாடு. இந்தியாவில் தொழில் தொடங்க இஸ்ரேலிய தொழில் நிறுவனங்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு. அதிநவீன கண்டுபிடிப்புகள் கண்காட்சியை பார்வையிட்ட பின் கோரிக்கை. இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவின் செயல்பாடுகளை ஆதரித்து பேசியதாக பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் கண்டனம். சமநிலையிலிருந்து இந்தியா விலகுவதாக விமர்சனம். நீதித்துறையை விமர்சிக்கும் 8ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்துக்கு உச்சநீதிமன்றம் தடை. NCERT இயக்குநருக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவு. அமெரிக்கா, தென்கொரியா உள்ளிட்ட 30 நாடுகள் இணைந்து கூட்டு போர் பயிற்சி. தாய்லாந்து கடற்கரையில் 8000 வீரர்கள் 2 வாரங்கள் பயிற்சி. உலகக்கோப்பை T20 சூப்பர் 8 சுற்று ஆட்டத்தில் இந்தியா, ஜிம்பாப்வே அணிகள் மோதல். டாஸ் வென்ற ஜிம்பாப்வே அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. உலகக்கோப்பை T20 தொடரில் அரையிறுதிக்கு முன்னேறியது தென்னாப்பிரிக்கா. சூப்பர் 8 சுற்றில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை 9 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி.